உன்னை என்ன இங்க மாடலிங் பண்ணவா கூட்டு வந்த? போயிட்டு என்ன நகைன்னு பார்த்து எடுத்து கொடு. வந்துருச்சு போ. வாங்க பெரியமா வாங்க. கோச்சுக்காதீங்க வாங்க. ஏய் தானோ எந்திரி. உட்காருங்க பெரியமா. உட்காருங்க. நீங்க பாருங்க. எங்க பெரியம்மா சொல்ற மாதிரியே வளையல் எடுத்து கொடுங்க. எந்த மாதிரி டிசைன்ஸ் மேம் பாக்குறீங்க? காசு கொடுக்காம வாங்கிட்டு போற மாதிரி வளையல் இருந்தா காட்டு. அம்மா இப்படிதாம்மா புரியாம இந்த அம்மா பேசுவாங்க. நீ நல்லதா எடுத்து காட்டு. அப்படி ஒண்ணும் பெருசா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், இவளை போய் நகை எடுக்க கூட்டு வந்தேன் பாரு. இல்லம்மா நீயே செலக்ஷன் பண்ணுமா. மா நீயே எடுமா. தேவிக்கு நீ எடுத்தா அவளுக்கு பிடிக்குமா? நீயே எடுத்து கொடுமா. கயல் அவர்தான் சொல்றாருல, நீயே எடு. வேற கலெக்ஷன் இருக்கா? அண்ணி இது பாருங்க. இது ஓகேவா? நல்லா இருக்கு கையா. நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இப்படி தானே போடுவாங்க? ஆமா இப்படிதான் போடுவாங்க. இது பாரு. இது ஓகே. நல்லா இருக்கு. இந்த வளையல் சூப்பரா இருக்கு. பெரியம்மா இது பாருங்க. இந்த மாதிரி தானே போடுவாங்க. நல்லா இருக்கா? இந்த நகை எனக்கு பிடிச்சிருக்குடி. ஆனா உன் புன்னகை தாண்டி எனக்கு பிடிக்கல. ஏய் உன்னை தானே கேக்குறாங்க, பதில் சொல்லு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது பில்லிங்க்கு அனுப்பிடுறீங்களா? ஓகே மேடம். வேற ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல இப்போதைக்கு இது போதும். ஓகே மேடம். இந்த குடும்ப நிம்மதி இல்லாம ஏதாவது பிரச்சனையில இருக்குன்னு பார்த்தா இதுங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி ஆகணுமே, என்ன பண்றது? கயல் பெரியப்பா. இல்லம்மா, வளையல் எடுக்கிறது, சாப்பாடு செய்யறது, இப்படி எல்லாத்தையும் நாம பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மாப்பிள்ள வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாரு பெரியப்பா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. விக்னேஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்ப கோத்துல இருக்காரே தவிர மனசாட்சி இல்லாதவர்லாம் கிடையாது. தேவி மேல பாசம் இருக்கு. அவளுக்காக கண்டிப்பா இந்த வளகாப்புக்கு வருவார். சரிமா. ஓ, அப்ப விக்னேஷ் கிட்ட எல்லாத்தையும் பேசி நீலி கண்ணீர் வடிச்சு அவனை வளகாப்புக்கு வர வைக்க பிளான் பண்ணிட்டீங்களா? எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். இது போதுமே, இத வச்சே நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் எங்க போற? ரெஸ்ட் ரூம். இவ எதுக்கு ஃபோன் பண்ற? சொல்லுங்க. சம்பந்தியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல. அதுக்கு என்ன இப்போ? அது சரி, இந்த கயல் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிட்டு நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? ஏன், நீங்களும் இந்த குடும்பம் தானே? ஐயோ, என்னையும் இதுங்களையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. நான் வேற சம்பந்தியம்மா. என் புருஷன் தான் புத்தி கெட்டு போய் தம்பி குடும்பத்துக்காக அதை பண்றேன் இதை பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப எதுக்காக கால் பண்ணீங்க? ஒண்ணு இல்ல சம்பந்திமா, நாளைக்கு தேவிக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியுமா? அப்போ நாளைக்கு நீங்க வளகாப்புக்கு வருவீங்களா? அப்போ அந்த அன்பு பையன் உங்க பொண்ணை திருட்டுத்தனமா ஏமாத்தி கல்யாணம் பண்ணது, அதனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி காரி துப்புனது, இதெல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு நடந்த அவமானத்தை என்னாலேயே மறக்க முடியல. நீங்க எப்படி மறந்தீங்கன்னு எனக்கு தெரியல. யார் சொன்னது நான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு? மறக்காம தான் நாளைக்கு நீங்க வளகாப்புக்கு வரீங்களா, இல்ல உங்க புள்ளதான் தேவி மேல பாசமே இல்லாம நாளைக்கு வளகாப்புக்கு வராரா? இத பாருங்க, எங்களை என்ன அந்த கயல் குடும்பம் மாதிரி மானம் கெட்டவங்க நினைச்சீங்களா?
ஆ, நாங்க அங்க வரோம்னு முதல்ல உங்களுக்கு யார் சொன்னது? வேற யாரு? அந்த கையல் தான். நீங்க எல்லாரும் வளகாப்புக்கு வரீங்கன்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப கூட பாருங்க, வளகாப்புக்கு தேவிக்கு வளையல் போடணும்னு 2 வளையலுக்காக இந்த கடையே 2ஆக்கிட்டு இருக்கா. அது மட்டுமா, நாளைக்கு கோவில்ல நடக்க போற வளகாப்புக்கு பந்தல் போடுறதுல இருந்து பந்தி விரிச்சு சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லாத்தையும் தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவ எந்த நம்பிக்கையில பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் வருவீங்கன்ற நம்பிக்கையில தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்க எல்லாம் வருவீங்களான்ற சந்தேகம் கூட இல்ல. கண்டிப்பா வருவீங்கன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொன்னதை கேட்ட எனக்கே நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அவளோட நம்பிக்கை நாளைக்கு அவ நம்பிக்கையா தான் போகும்.